நீங்க எப்பவாவது ஒரு பெரிய இலக்கை, ரொம்ப ஆசைப்படுற ஒரு விஷயத்த உற்சாகத்தோட ஆரம்பிச்சுட்டு, இந்த தடவ நான் கண்டிப்பா முடிப்பேன்னு சொல்லி, அப்புறம் சில நாட்கள் இல்லன்னா ஒரு வாரம் கழிச்சு, மோட்டிவேஷனை இழந்து சத்தமில்லாம அத கைவிட்டு இருக்கிறீங்களா? அப்படி உங்களுக்கு பழக்கமானதா இருந்தா, நீங்க தனியா இல்ல. நம்மில் பலர் உற்சாகத்துடனும் உறுதியுடனும் பெரிய திட்டங்கள ஆரம்பிக்கிறோம், ஆனா அது சீக்கிரமே மறைஞ்சு போறத பாக்குறோம். மினி ஹேபிட்ஸ் புத்தகத்துல ஸ்டீவன் கைஸ் பழக்கங்களை உருவாக்குறதுக்கு ஒரு முற்றிலும் மாறுபட்ட அணுகுமுறைய சொல்றார். இது மன உறுதி, வில் பவர் அல்லது திடீர் உற்சாகத்தை நம்பி இல்ல. அதுக்கு பதிலா இது ரொம்ப எளிமையான, பயனுள்ள ஒரு முறை. இது வேலை செய்யவே ரொம்ப சுலபமா இருக்கிற மாதிரி தோணும், ஆனா அதுதான் இதோட அழகு. இந்த புத்தகம் ரொம்ப சின்ன, கிட்டத்தட்ட சிரிக்கிற அளவுக்கு சிறிய செயல்கள் மூலமா நீங்க தொடர்ந்து முன்னேற ஒரு முறைய அறிமுகப்படுத்துது. இதுல ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, தினமும் உங்களுக்கு உற்சாகம் மோட்டிவேட்டட் இருக்கணும்னு அவசியம் இல்ல. உண்மை என்னன்னா, மோட்டிவேஷனை நம்பி இருக்கிறது ஒரு பொறி. அது நம்ப முடியாதது, நிலையற்றது, உங்களுக்கு தேவைப்படும் போது பெரும்பாலும் இருக்காது. மோட்டிவேஷன் உங்களுக்கான இயந்திரமா இருக்கக்கூடாது, அது ஒரு போனஸா தான் இருக்கணும்னு கைஸ் வாதிடுறார். நீண்டகால வெற்றிக்கு எது உதவுதுன்னா, அது தொடர்ச்சி தான். மினி ஹாபிட்ஸ் அதை சாத்தியமாக்குது. இந்த சுருக்கம் மூலமா மினி ஹாபிட்ஸ்னா என்ன, அது ஏன் இவ்வளவு நல்லா வேலை செய்யுது, பாரம்பரிய சுய மேம்பாட்டு அணுகுமுறைகளிலிருந்து அது எப்படி மாறுபடுன்னு தெரிஞ்சுப்பேங்க. மினி ஹாபிட்ஸ் முறையோட முதுகெலும்பா இருக்கிற 8 முக்கியமான படிகள் மற்றும் 8 எளிய விதிகளையும் நீங்க கத்துப்பீங்க. கடைசி வரைக்கும் படிக்கும்போது சிறிய திட்டமிட்ட செயல்கள் எப்படி பெரிய நிரந்தரமான மாற்றத்துக்கு வழிவகுக்கும்னு நீங்க பாப்பீங்க. உங்க இலக்குகளை அடைய இதுதான் ரொம்பவும் நடைமுறைக்கு உகந்த, நம்பகமான வழியா இருக்கும்னு நீங்க உணர்வீங்க. இது வெறும் சுருக்கம் இல்ல, இது அதிக பலனுள்ள, மகிழ்ச்சியான, சக்தி வாய்ந்த உங்களை நோக்கிய முதல் உண்மையா அடியா இருக்கலாம். மினி ஹாபிட்ஸ் அறிமுகம். அது ஒரு புது வருஷத்தின் தொடக்கம். புது நம்பிக்கையோட உட்கார்ந்து இந்த தடவை எல்லாம் வேற மாதிரி இருக்கும்னு உறுதியா நினைக்கிறீங்க. தைரியமான இலக்குகளை நிர்ணயிச்சிருக்கீங்க. ஒரு பெரிய திட்டத்தை உருவாக்கி முன்னை விட அதிகமா உழைப்பேற உங்களுக்கு நீங்களே வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க. ஆரோக்கியமான, மகிழ்ச்சியான, வெற்றிகரமான முடிவுகளை நீங்க இப்போதே கற்பனை செய்து பார்க்க முடியும். ஆனா சில வாரங்கள் கடந்து போக அந்த உற்சாகம் மங்க ஆரம்பிக்குது. ஒரு நாள் உடற்பயிற்சியை தவிர்த்திடுறீங்க. உங்க புது ப்ராஜெக்ட தள்ளி போடுறீங்க. மெதுவா உங்க திட்டம் கலைந்து போக ஆரம்பிக்குது. இதெல்லாம் உங்களுக்கு பழக்கமான விஷயமா? இதுதான் நிறைய பேர் சிக்கி தவிக்கிற ஒரு சுழற்சி. அப்படி நடக்கும்போது நம்மளையே குறை சொல்லிக்கிறோம். சோம்பேறி அல்லது ஒழுக்கம் இல்லாதவங்கன்னு நம்மள நாம சொல்லிக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, உண்மையான பிரச்சனை நீங்க இல்ல. நீங்க கடைபிடிக்கிற தவறான உத்தி தான். நாம உத்திய கேள்வி கேட்காததால வருஷம் முழுக்க அதே சுழற்சிய திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம எப்ப ரெசல்யூஷன்ஸ் எடுக்கிறோமோ அல்லது இலக்குகளை நிர்ணயிக்கிறோமோ, அப்போ உண்மையில் நம்ம புது பழக்கங்களை உருவாக்க தான் முயற்சி செய்கிறோம். ஆனா பழக்கங்கள், குறிப்பா பெரிய பழக்கங்கள் பயமுறுத்துற மாதிரி இருக்கும். அவற்றுக்கு நிறைய சக்தி, மன உறுதி மற்றும் தொடர்ச்சி தேவைப்படுது. இந்த 3 விஷயங்களையும் நாள் தவறாம பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அங்கதான் மினி ஹாபிட்ஸ் உத்தி ஒரு பெரிய தீர்வை கொடுக்குது. மினி ஹாபிட்ஸ் புத்தகத்தின் ஆசிரியரான ஸ்டீவன் கைஸ் ஒரு காலத்துல அதே சுழற்சியில் மாட்டிக்கொண்டிருந்தார். பல வருஷமா உடற்பயிற்சி திட்டங்களை கடைபிடிக்க முயற்சி செஞ்சு சில வாரங்களுக்கு அப்புறம் விட்டுட்டார். அவர் சோம்பேறி இல்ல, ஒரே நேரத்துல அதிகமா செய்யணுங்கிற அழுத்தத்தால் அவர் சோர்வடைந்தார். 2013ல அவர் முற்றிலும் மாறுபட்ட ஒன்ன முயற்சி செய்ய முடிவு செஞ்சார். ஒரு நாள் உடற்பயிற்சி செய்ய எவ்வளவு ஆசைப்படுறார்னு யோசிக்கும்போது 30 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்ய ஒரு இலக்கை நிர்ணயித்தார். ஆனா அத நினைச்சாலே அவருக்கு ஒரு தயக்கம் வந்துடுச்சு. அவர் அங்கேயே நின்னு நேர்மறையான சுய பேச்சு மற்றும் கற்பனைகள் மூலமா தன்னை செயல்பட வைக்க முயற்சி செஞ்சார். எதுவும் வேலை செய்யல. உடற்பயிற்சியை பார்த்து அவர் பயப்படல. ஆனா அதுக்கு முன்னால இருக்கிற நீண்ட பயணத்தையும் அவர் விரும்பும் உடலமைப்பை அடைய தேவையான அதிகப்படியான முயற்சியையும் நினைச்சு பயந்தார். அது நடக்காத ஒன்னா தெரிஞ்சது. அப்போது அவருக்கு ஒரு வினோதமான யோசனை வந்தது. நான் ஏன் ஒரு புஷ்அப் மட்டும் செய்யக்கூடாது? ஒரே ஒரு புஷ்அப். அது ரொம்ப சுலபமா, ஏன் வேடிக்கையா கூட தெரிஞ்சது. ஆனா அது பலனளித்தது. அந்த ஒரு புஷ்அப் இன்னொன்னுக்கு வழிவகுத்தது. அப்புறம் இன்னொரு புஷ்அப். கொஞ்ச நேரத்துல ஸ்டீலன் 20 நிமிட முழு உடற்பயிற்சியை முடிச்சிட்டார். அதுல நல்ல விஷயம் என்னன்னா, அவர் சோர்வடையவோ அழுத்தப்படவோ அல்லது மனச்சோர்வடையவோ இல்ல. அவர் சக்தி பெற்றதாக உணர்ந்தார். அதுதான் மினி ஹாபிட்ஸின் மேஜிக். புது நடைமுறைகளை உருவாக்கும்போது வழக்கமா வரும் மனத்தடையை, மென்டல் ரெசிஸ்டன்ஸை இது தாண்டி போகுது. அவை மோட்டிவேஷன் அல்லது மன உறுதியை நம்பி இருக்கவில்லை. அதுக்கு பதிலா அவை ஆரம்பிக்கிறதற்கான தடையை குறைச்சு வேலை செய்யுது. அது ரொம்ப சிறிய செயல்களோட ஆரம்பிக்குது. அதை நீங்க செய்ய மறுக்கவே முடியாது. மினி ஹாபிட்ஸ் பயமுறுத்துறதில்ல.
அவை நிர்வகிக்கக்கூடியவை, தொடரக்கூடியவை, மேலும் ஆச்சரியப்படும் விதமாக பயனுள்ளவை. மேலும் அவைகள் உடனடி முன்னேற்ற உணர்வை கொடுக்கறதால நீங்க தொடர்ந்து ஈடுபடவும் உற்சாகமா இருக்கவும் உதவுது. மாற்றத்தை நினைச்சு பயப்படுறதுக்கு பதிலா அதை நீங்க அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. இதுதான் மினி ஹேபிட்ஸின் அடிப்படை தத்துவம். பெரிய முடிவுகள் சிறிய தொடர்ச்சியான செயல்களிலிருந்து வருது. இதை நீங்களே அனுபவிக்கும்போது இலக்குகளை நிர்ணயிக்கிற பழைய முறைக்கு நீங்க ஒருபோதும் திரும்பி போக மாட்டீங்க. மோட்டிவேஷன் வர்சஸ் மன உறுதி, வில் பவர். ஒரு முக்கியமான வேலையை நீங்க செய்ய வேண்டியிருந்த, ஆனா எவ்வளவு ஆசைப்பட்டாலும் உங்களால அதை செய்ய ஆரம்பிக்க முடியாம இருந்த ஒரு நேரத்தை நினைச்சு பாருங்க. உற்சாகத்தின் ஒரு அலை மாயமா தோன்றும்னு எதிர்பார்த்து நீங்க காத்துக்கிட்டே இருந்தீங்க. ஆனா அது நடக்கவே இல்ல. இங்க ஒரு உண்மை இருக்கு. அது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். பழக்கங்களை உருவாக்குறதுக்கோ அல்லது அர்த்தமுள்ள இலக்குகளை அடையறதுக்கோ மோட்டிவேஷன் உங்க நண்பன் இல்ல. உண்மையில் உங்க உற்பத்தி திறன் கருவி பெட்டியில் இருக்கிற ரொம்பவும் நம்ப முடியாத கருவிகள்ல அதுவும் ஒண்ணு. ஏன்? ஏன்னா மோட்டிவேஷன் உணர்ச்சிகள் மற்றும் மனநிலைகளோட பிணைக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயங்கள் நிலையானதா இருக்காது, மாறிக்கொண்டே இருக்கும். நீங்க அதை நம்பி இருந்தா உங்க உணர்வு எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்பதான் உங்க முன்னேற்றம் அமையும். அதனால உங்க முன்னேற்றம் சீரற்றதாகவும் கணிக்க முடியாததாகவும் இருக்கும். அப்ப மாற்று வழி என்ன? ஸ்டீவன் கைஸ் மிகவும் நம்பகமான ஒன்றை பரிந்துரைக்கிறார். மன உறுதி, வில் பவர். மோட்டிவேஷனை போல இல்லாம மன உறுதி சரியான தருணத்துக்கோ அல்லது மனநிலைக்கோ காத்திருக்காது. மன உறுதி தான் உங்க உள்ளொழுக்கம். உங்களுக்கு இஷ்டம் இல்லாத போதும் செயல்படும் உங்க திறன். பேட்டரி மாதிரி மன உறுதி காலியாகும் என்பது உண்மைதான். ஆனா அதை தொடர்ந்து பயன்படுத்துவதன் மூலமா நீங்க அதை பலப்படுத்தவும் முடியும். இதை நிரூபிக்க உளவியலாளர் ராய் பவுமீஸ்டர் 1996இல் நடத்திய ஒரு சுவாரஸ்யமான ஆய்வை பார்ப்போம். அவரது ஆய்வுல பங்கேற்பாளர்கள் புதிதா சுடப்பட்ட சாக்லேட் சிப் குக்கீகளின் கவர்ச்சியான வாசனையால் நிரம்பிய ஒரு அறைக்கு வந்தாங்க. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. எல்லாருக்கும் அதை சாப்பிட அனுமதி கிடைக்கல. ஒரு குழு குக்கீஸ்களை சாப்பிடலாம், ஆனா இன்னொரு குழு ரேடிஷஸ் மட்டும்தான் சாப்பிடணும்னு சொல்லப்பட்டது. டெசர்ட்ஸ் வர்க்க மாதிரி வாசனை வீசும் ஒரு அறையில உட்கார்ந்து உங்களுக்கு எதுவும் கிடைக்காதுன்னு சொல்றத கற்பனை செஞ்சு பாருங்க. அதுதான் ரேடிஷ் குழு அனுபவித்தது. சில பங்கேற்பாளர்கள் குக்கீஸ்களை ஏக்கத்தோட பார்த்தாங்க. மத்தவங்க அதோட வாசனைய நுகர கூட குனிஞ்சு அதை எதிர்க்க போராடினாங்க. இந்த சலுகை சோதனைக்கு அப்புறம் 2 குழுவுக்கும் ஒரு கடினமான புதிரை தீர்க்க கொடுக்கப்பட்டது. குக்கீஸ்களை சாப்பிட்ட குழு சவாலை நீண்ட நேரம் எதிர்கொண்டது. ரேடிஷ் குழுவோ சீக்கிரமா கைவிட்டுட்டாங்க. ஏன்? ஏன்னா அவங்க குக்கீஸ்களை எதிர்க்கிறதுலயே தங்க மன உறுதிய பயன்படுத்தி முடிச்சுட்டாங்க. அவங்க புதிரை அடையும் போது மன ரீதியா சோர்வடைஞ்சிட்டாங்க. இந்த ஆய்வு ஒரு சக்தி வாய்ந்த விஷயத்தை வெளிப்படுத்துது. மன உறுதி ஒரு வரையறுக்கப்பட்ட வளம், லிமிடெட் ரிசோர்ஸ். தசையன் வலிமை மாதிரி அது பயன்படுத்தும் போது குறையுது. ஆனா அதை பயிற்சி அளிச்சு நிர்வகிக்கவும் முடியும். பவுமீஸ்டரின் ஆராய்ச்சி மன உறுதியை குறைக்கக்கூடிய பல காரணிகளையும் அடையாளம் கண்டது. ரொம்ப அதிகமா தோன்ற பணிகள், உணர்ச்சி ரீதியா சோர்வடைய செய்யும் அல்லது விரும்பத்தகாத செயல்கள், நிரந்தர சுய கட்டுப்பாடு தேவைப்படும் சூழ்நிலைகள், முடிவெடுப்பதிலிருந்து வரும் மனசோர்வு ஆகியவை இதில் அடங்கும். இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைவா இருந்தாலும் கூட உங்க மன உறுதி குறையலாம். சில நேரங்கள்ல ஒரு எளிய ஸ்நாக்ஸ் அல்லது ஒரு சிறிய ஓய்வு கூட உங்களை ரீசார்ஜ் செய்யவும் கவனம் செலுத்தவும் உதவும். அப்ப இது எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம்? நீங்க உற்பத்தி திறனுடன் இருக்கவும் நிரந்தரமான பழக்கங்களை உருவாக்கவும் விரும்பினால் உற்சாகமா இருக்கணும்னு காத்திருப்பதை நிறுத்துங்க. அதுக்கு பதிலா உங்க மன உறுதிய புத்திசாலித்தனமா பயன்படுத்துங்க. ஒரே நேரத்துல பெரிய விஷயங்களை செய்ய உங்களை நீங்களே தள்ளுவதற்கு பதிலா வேண்டான்னு சொல்ல முடியாத அளவுக்கு சிறிய நிர்வகிக்கக்கூடிய செயல்களை செய்யுங்க. சரியான இடத்துல தான் மினி ஹேபிட்ஸ் வருது. அடுத்த அத்தியாயத்துல மினி ஹேபிட் சிஸ்டம் மூலமா உங்க மன உறுதியை எப்படி திறமையாக பயன்படுத்தலாம்னு பார்ப்போம். இதன் மூலமா நீங்க இறுதியா நிலைத்திருக்கும் நடைமுறைகளை உருவாக்கலாம். மினி ஹேபிட்ஸின் உத்தி. இதுவரை நீங்க பார்த்தது போல மினி ஹேபிட்ஸ் ரொம்பவும் சிறிய செயல்கள். அதனால அதை தவிர்ப்பது கிட்டத்தட்ட வேடிக்கையாக தோணும். இந்த முறையின் அழகு என்னன்னா, தினமும் அதிக அளவு முயற்சி, சக்தி அல்லது நேரம் தேவைப்படாம நிலையான முன்னேற்றத்தை அடைய இது உங்களை அனுமதிக்குது. அதுதான் இத ரொம்ப பயனுள்ளதாக்குது. மினி ஹேபிட் உத்தி வேண்டுமென்றே எளிதாக வடிவமைக்கப்பட்ட 4 சிறிய தினசரி படிகளை அடிப்படையாக கொண்டது. நீங்க ரொம்ப சோர்வா இருக்கிற நாள்ல கூட அவற்றை நீங்க பின்பற்றலாம். இவை பெரிய கடமைகள் இல்லை. உண்மையில் இது தோல்வியடைய முடியாத அளவுக்கு சிறியதாக உணர வேண்டும். அது ஒரு பக்கத்தை படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு புஷ்அப் செய்யறதா இருந்தாலும் சரி, அல்லது 50 வார்த்தைகள் எழுதுறதா இருந்தாலும் சரி, அந்த வேலை ரொம்ப லேசாக இருக்கணும். அதனால விடுமுறை நாட்கள்லயோ அல்லது பிஸியான நாட்கள்லயோ கூட வேண்டான்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கணும்.
மன உறுதி ஒரு வரையறுக்கப்பட்ட வளம், அது குறைஞ்சு போயிடும்னு நம்புறவங்க சில பேர் இருக்காங்க. ஆனா ஸ்டீவன் கைஸ் ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்தை முன்வைக்கிறார். உங்க மன உறுதிய ஒரு தசை மாதிரி பயிற்சி அளிச்சு பலப்படுத்த முடியும். இதுல நல்ல விஷயம் என்னன்னா, மினி ஹாபிட்ஸ் உங்க மன உறுதிய எரிச்சு போக்காம பயன்படுத்த பயிற்சி செய்ய அனுமதிக்குது. ஒவ்வொரு மினி ஹாபிட்டும் ரொம்ப சிறியதா இருக்கிறதால அதை தொடங்க அதிக அளவு ஒழுக்கம் தேவையில்லை. நீங்க சோர்வாகவோ அல்லது உணர்ச்சி ரீதியா வற்றி போகும்போது கூட ஒரு சிறிய செயலை நிர்வகிக்க முடியும். அதாவது உங்க மன உறுதிய சேமிச்சு வைக்காம நீங்க தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்க முடியும். உண்மையில் மினி ஹாபிட்ஸ் உள் எதிர்ப்பை குறைக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. தினமும் காலையில உடற்பயிற்சி செய்யறது அல்லது தினமும் எழுதுறது போன்ற ஒரு புது பழக்கத்தை உருவாக்குறது பற்றி நீங்க யோசிக்கும் போது உங்க மூளை எச்சரிக்கை சமிக்ஞைகளை அனுப்ப தொடங்கலாம். அது முயற்சியை எதிர்பார்த்து அசௌகரியத்திலிருந்து உங்களை பாதுகாக்க முயற்சி செய்யுது. ஆனா மினி ஹாபிட்ஸோட அந்த செயல் ரொம்பவும் சிறியதா இருக்கிறதால எச்சரிக்கை மணிகளை அது எழுப்பாது. அதனால தான் அவை ரொம்ப சக்தி வாய்ந்தவை. அவை உங்க மூளையின் பாதுகாப்பை தாண்டி நழுவி செல்லுது. இத நல்லா புரிஞ்சுக்க ஒரு எளிய உவமையை பார்ப்போம். உங்களுடைய ஆறுதல் மண்டலத்தை உங்களை சுற்றி வரையப்பட்ட ஒரு வட்டமா கற்பனை செய்யுங்க. அந்த வட்டத்துக்குள்ள வாழ்க்கை எளிதாகவும் கணிக்கக்கூடியதாகவும் பாதுகாப்பாகவும் உணருது. ஆனா அதற்கு வெளியில தான் உங்க கனவுகள் எல்லாம் இருக்கு. அந்த வட்டத்துக்கு அப்பால உங்க இலட்சிய எதிர்காலத்தை கற்பனை செய்யுங்க. உங்க கனவு வீட்ல வாழ்வது, ஆரோக்கியமான ஃபிட்டான உடல், உங்க விருப்பமான ப்ராஜெக்டை தொடர்வது அல்லது உலகத்தை சுற்றி பார்க்கறது எல்லாமே அங்க இருக்கு. ஆனா கைக்கு எட்டாத தூரத்துல. அந்த கனவுகளை அடைய அந்த ஆறுதல் மண்டலத்துக்கு வெளியில இருக்கிற விஷயங்களை நீங்க செய்யணும். அது சீக்கிரமா எழுந்திருக்கிறது, தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யறது, உங்க உணவை சமைக்கிறது அல்லது நீண்ட காலமா தள்ளி போட்ட அந்த தொழில் யோசனையை இறுதியா ஆரம்பிக்கிறதுன்னு இருக்கலாம். ஆனா இங்க தான் பிரச்சனை இருக்கு. உங்க மூளை அதிக மாற்றத்தை உணரும் போது அது எதிர்க்கும். அது முயற்சியை கணக்கிட்டு அசௌகரியத்தை கற்பனை செஞ்சு பழக்கப்பட்ட இடத்துக்கு திரும்பி போக உங்களை வற்புறுத்துது. இங்க தான் மினி ஹாபிட்ஸ் பிரகாசமா இருக்கு. உங்க மூளையை எச்சரிக்கும் ஒரு பெரிய பாய்ச்சலை செய்வதற்கு பதிலா மினி ஹாபிட்ஸ் உங்க ஆறுதல் மண்டலத்துக்கு வெளியில சிறிய கிட்டத்தட்ட கண்ணுக்கு தெரியாத படிகளை எடுக்க உங்களை அனுமதிக்குது. மாற்றம் ரொம்ப நுட்பமா இருக்கிறதால நீங்க அழுத்தமாகவோ அல்லது சோர்வாகவோ உணர மாட்டீங்க. ஆனா காலப்போக்குல நீங்க அந்த சிறிய செயல்களை திரும்ப திரும்ப செய்யும் போது உங்க ஆறுதல் மண்டலம் விரிவடைய தொடங்குது. ஒரு காலத்துல பயமுறுத்துற மாதிரி தெரிஞ்ச விஷயங்கள் இயல்பானதாகவும் எளிதாகவும் மாறுது. இந்த வளர்ச்சி மெதுவா இருக்கு, ஆனா நிலையானது. மேலும் மிக முக்கியமா அது நீடிக்குது. சோர்வையோ அல்லது எதிர்ப்பையோ தூண்டாம உண்மையான வேகத்தை உருவாக்க மினி ஹாபிட்ஸ் உங்களை அனுமதிக்குது. இது ஒரு அமைதியான உத்தி, ஆனா உங்க நடத்தையை மாற்றி அமைக்கவும் உங்க அடையாளத்தை மறுவடிவமைக்கவும் நீங்க எப்போதும் கற்பனை செஞ்ச வாழ்க்கைக்கு படிப்படியா அடியெடுத்து வைக்கவும் இது ரொம்ப பயனுள்ள வழிகள்ல ஒண்ணு. மினி ஹாபிட்ஸின் வித்தியாசம். இந்த அத்தியாயத்துல மினி ஹாபிட்ஸ் முறைய பாரம்பரிய பழக்கத்தை உருவாக்குற அணுகுமுறைகளிலிருந்து எது உண்மையாகவே வேறுபடுத்துதுன்னு பார்ப்போம். பெரும்பாலான மக்கள் ஒரு புது பழக்கத்தை உருவாக்க முயற்சிக்கும் போது அதிக எதிர்பார்ப்புகளோட குதிச்சிடுறாங்க. அவங்க பழக்கமில்லாத இடத்துக்குள்ள நுழைஞ்சு உடனே நிபுணர்கள் மாதிரி செயல்படணும்னு நினைக்கிறாங்க. உதாரணத்துக்கு, உடற்பயிற்சியே செய்யாத ஒருத்தர் ஒரு தொழில்முறை விளையாட்டு வீரரின் உடற்பயிற்சி நடைமுறையை பின்பற்ற முயற்சி செய்யலாம். ஆச்சரியப்பட தேவையில்ல. இது விரக்தி, சோர்வு மற்றும் தோல்விக்கு வழிவகுக்குது. நாம ஆரம்பிச்சவங்கங்கிறத மறந்துட்டு அதுக்கு மேல நம்ம சரியா இல்லைன்னா நம்மளையே தண்டிச்சுக்கிறோம். மினி ஹாபிட்ஸ் ஒரு புத்திசாலித்தனமான வழியை எடுத்துக்குது. முதல் நாள்ல இருந்தே தேர்ச்சி பெற இலக்கு வைக்காம ரொம்ப சிறிய நிர்வகிக்கக்கூடிய ஒன்னோட ஆரம்பிங்க. அது சிரமமே இல்லாம இருக்கணும். அந்த எளிமை ஆரம்பிச்சவரா உங்களை தொடங்க அனுமதிக்குது. எந்த அழுத்தமும் செயல்திறனை பற்றிய கவலையும் இல்ல. காலப்போக்குல நீங்க இயற்கையாகவும் நிலையாகவும் வளர்றீங்க. சோர்வடையாம உண்மையான முன்னேற்றத்தை உருவாக்குறீங்க. இன்னொரு முக்கியமான வேறுபாடு என்னன்னா, ஒரு புது பழக்கத்தை உருவாக்க வெறும் 21 நாட்கள் போதும் என்கிற பொதுவான கட்டுக்கதை. இந்த கருத்து பிரபலமானது, ஆனா அது தவறு. ஒரு பழக்கத்தை தானியங்குபடுத்த சராசரியா 66 நாட்கள் தேவைப்படுதுன்னு ஆராய்ச்சி காட்டுது. பெரும்பாலான பாரம்பரிய பழக்க திட்டங்கள் உங்களை 21 நாட்களுக்கு கடினமா போக தூண்டுது. இது பெரும்பாலும் உண்மையான மாற்றம் தொடங்குவதற்கு முன்னாலேயே சோர்வுக்கு வழிவகுக்குது. மாறாக மினி ஹாபிட்ஸ் ரொம்ப எளிதா இருக்கிறதால நீங்க அதை 21 நாட்களுக்கு அப்பாலும் பல மாதங்களுக்கும் கூட எந்த அழுத்தமும் இல்லாம தொடர்ந்து செய்யலாம். அதனால தான் அந்த பழக்கம் நிலைத்திருக்கு. இன்னொரு சக்தி வாய்ந்த பலன் இருக்கு. மினி ஹாபிட்ஸ் உங்களை நம்பி செயல்படும் உங்க திறனை பற்றிய நம்பிக்கையை அதிகரிக்க செய்து உங்க சுய திறமையை அதிகரிக்குது. நீங்க தினமும் ஒரு சிறிய வேலையை முடிக்கும் போது கூட உங்க மீது நீங்க நம்பிக்கையை வளர்க்கிறீங்க.
வளர்க்கிறீங்க. நீங்க செயல் செய்யக்கூடியவர்னு திரும்ப திரும்ப நிரூபிக்கிறீங்க. அந்த நம்பிக்கை கூடிக்கிட்டே போகுது. இது நீண்டகால மோட்டிவேஷனோட எப்படி தொடர்பு படுத்துதுன்னு புரிஞ்சிக்க பணியிட ஆய்வுகளிலிருந்து ஒரு சுவாரஸ்யமான கருத்தை பார்ப்போம். 2012ல அமெரிக்கா மற்றும் கனடாவில் உள்ள 400 பணியாளர்கள் மத்தியில நடந்த ஒரு ஆய்வுல 65% தங்கள் வேலையில் மகிழ்ச்சியற்றவர்களா இருந்தாங்க. ஒரு முக்கிய காரணம் சுயாட்சி இல்லாமை, லேக் ஆஃப் அட்டானமி. இந்த தொழிலாளர்கள் இயந்திரங்கள் மாதிரி கடுமையான அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டு முடிவெடுக்கும் அதிகாரம் குறைவாகவும், எப்படி வேலை செய்யணுங்கிறத பற்றி எந்த கட்டுப்பாடும் இல்லாம முடிவுகளை வழங்க எதிர்பார்க்கப்பட்டாங்க. இது மோட்டிவேஷனை கொன்னு மன உறுதியை குறைக்குது. மறுபுறம் பணியாளர்களுக்கு அதிக சுதந்திரமும் கட்டுப்பாடும் கொடுக்கப்படும் போது அவங்களோட மோட்டிவேஷன் மற்றும் செயல்திறன் வியத்தக அளவுல மேம்படுதுன்னு ஆய்வுகள் காட்டுது. அதே கொள்கைதான் பழக்க உருவாக்கத்துக்கும் பொருந்தும். பல சுய உதவி புத்தகங்கள் நீங்க வெற்றி பெறணும்னா கடினமாக உழைக்க, நீண்ட நேரம் வேலை செய்ய சொல்லுது. ஆனா நீங்க தொடர்ந்து உங்களை உச்சகட்டத்துக்கு தள்ளிக்கிட்டே இருந்தா உங்க கனவை ஒரு சுமையா மாத்தலையா? மினி ஹேபிட்ஸ் உங்க இயற்கையான தாளத்தை மதிக்குது. இடைவிடாம வேகம் காட்டணும்னு அது கோரல. உங்க மகிழ்ச்சியை அழிக்காம முன்னேற இது உங்களை அனுமதிக்குது. உங்க இலக்கு உங்களை ஊக்கப்படுத்தியதால தான் நீங்க அதை துரத்த ஆரம்பிச்சீங்க. ஆனா அந்த செயல்முறை அழுத்தத்தின் மூலமா மாறினா ஆர்வம் மங்கிடும். அதனாலதான் மக்கள் திரும்ப திரும்ப கைவிட்டுடுறாங்க. மினி ஹேபிட்ஸ்க்கும் பாரம்பரிய பழக்க முறைகளுக்கும் இடையான இறுதி மற்றும் ஒருவேளை மிக முக்கியமான வேறுபாடு என்னன்னா இந்த சுயாட்சி தான். மினி ஹேபிட்ஸ் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்குது. அவை ரொம்ப விரைவாகவும் இலகுவாகவும் இருக்கிறதால மீதி நாளை நீங்க விரும்புறத செய்ய நேரம் இருக்கு. அவை உங்க நேரத்தை கட்டுப்படுத்தவோ அல்லது உங்க சக்தியையும் குறைக்கவும் இல்ல. அதுக்கு பதிலா நீங்க உங்க வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவை பின்னணியில அமைதியா வேகத்தை உருவாக்குது. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நீங்க மினி ஹேபிட்ஸை எவ்வளவு அதிகமாக பின்பற்றுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்க உற்சாகம் பெறுவீங்க. அவை உங்களை திறமையானவர்களாகவும் சுதந்திரமானவர்களாகவும் கட்டுப்பாட்டுடனும் உணர வைக்கிறதால நீங்க அவற்றை செய்வதை ரசிக்க ஆரம்பிப்பீங்க. அவை அழுத்தத்தை நீக்கி மகிழ்ச்சியை திருப்பிக் கொண்டு வருது. மினி ஹேபிட்ஸோட நீங்க முன்னேறுவது மட்டுமல்ல, முன்னேறுவதை ரசிக்கவும் செய்றீங்க. அது ஒரு சக்தி வாய்ந்த மாற்றம். மினி ஹேபிட்ஸ் பெரிய மாற்றத்துக்கான 8 சிறிய படிகள். மினி ஹேபிட்ஸ்க்கு பின்னால இருக்கிற ஏன்னு இப்போ நீங்க புரிஞ்சுகிட்டதால எப்படிங்கிறத பத்தி பேசுவோம். மினி ஹேபிட்ஸ் முறையை செயல்படுத்த படிப்படியா பார்ப்போம். படி 1, உங்க பழக்க பட்டியலை உருவாக்குங்க. உங்க வாழ்க்கையில நீங்க உருவாக்க விரும்பும் எல்லா பழக்கங்களின் ஒரு நீண்ட பட்டியலை எழுதுங்க. அதிகமா யோசிக்காதீங்க. உங்க யோசனைகளை ஓட விடுங்க. முதல்ல மனசுல வரும் பழக்கங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த பட்டியலிலிருந்து ஒரு நேரத்துல அதிகபட்சம் 4 பழக்கங்களை மட்டுமே தேர்ந்தெடுங்க. எளிமைதான் ரகசியம். படி 2, உங்க திட்டத்தை தேர்ந்தெடுங்க. இப்போ உங்களுக்கு மிகவும் பொருத்தமான அணுகுமுறையை தேர்ந்தெடுங்க. ஒரு சோதனையா நீங்க ஒரு வாரத்துக்கு மினி ஹேபிட்ஸ் முறையை முயற்சி செய்யலாம். அப்புறம் மறுபரிசீலனை செய்யலாம். தினமும் ஒரே ஒரு சிறிய பழக்கத்துக்கு மட்டும் உறுதியளிக்கும் சிங்கிள் மினி ஹேபிட் பிளானையும் நீங்க தேர்ந்தெடுக்கலாம். அல்லது நீங்க தயாராக இருந்தா தொடர்ந்து செய்யப்படும் அதிகபட்சம் 4 பழக்கங்கள் கொண்ட மல்டி மினி ஹேபிட் பிளானை தேர்ந்தெடுக்கலாம். நீங்க எந்த திட்டத்தை தேர்ந்தெடுத்தாலும் ஒரு விதி இருக்கு. ஒவ்வொரு பழக்கமும் சிரிக்கிற அளவுக்கு சிறியதாக இருக்கணும். அதுதான் அதை நிலைக்க வைக்கும். படி 3, உங்க ஏனை தெரிஞ்சு அறிகுறிகளை நிர்ணயிங்க. நீங்க தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு மினி ஹேபிட்க்கும் ஒரு காரணத்தை சேருங்க. இந்த பழக்கம் உங்களுக்கு ஏன் முக்கியம்? அது எந்த ஆழமான இலக்கு அல்லது மதிப்பை ஆதரிக்குது? உங்க ஏனை நீங்க புரிஞ்சுக்கும் போது உங்க செயல்களுக்கு அர்த்தம் கிடைக்கும். அடுத்து நீங்க எப்ப அந்த பழக்கத்தை செய்வீங்கன்னு முடிவு செய்யுங்க. உங்க அறிகுறி நேரம் சார்ந்ததாக இருக்கலாம், தினமும் காலை 10 மணி போல. அல்லது செயல்பாடு சார்ந்ததாக இருக்கலாம், பல்லு விளக்கிய பிறகு அல்லது மதிய உணவை முடித்த பிறகு போல. நீங்க அறிகுறிகளை பயன்படுத்தாவிட்டாலும் மினி ஹேபிட்ஸ் ரொம்ப எளிதா இருக்கிறதால நீங்க அதை எப்படியும் செய்வீங்க. படி 4, ஒரு வெகுமதி முறையை சேருங்க. வெகுமதிகளின் சக்தியை குறைச்சு மதிப்பிடாதீங்க. ஒரு வெகுமதி உடற்பயிற்சிக்கு பிறகு கண்ணாடியில உங்களை பார்த்து பாராட்டிக்கிறது போலவோ அல்லது எழுதின பிறகு ஒரு வேடிக்கையான வீடியோவை பார்க்கிறது போல எளிமையாக இருக்கலாம். உங்க வெகுமதி உணர்ச்சி பூர்வமானதா அல்லது ஒரு பொருளா இருந்தாலும் அந்த நடத்தைய பலப்படுத்தி நல்ல உணர்வை கொடுக்கிற ஒண்ணா இருக்கணும். படி 5, உங்க முன்னேற்றத்தை கண்காணிங்க. கண்காணிப்பு நீங்க தொடர்ந்து இருக்கவும் பெருமைப்படவும் உதவுது. உங்களுக்கு வேலை செய்யும் எந்த முறையை பயன்படுத்துங்க. ஒரு கேலண்டர், ஒரு மொபைல் ஆப் அல்லது உங்க சுவரில் உள்ள ஒயிட் போர்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க மினி ஹேபிட்டை சரிபார்க்க சிறந்த நேரம் படுக்கைக்கு முன்னால தான். அப்பதான் நீங்க ஒரு சிறிய வெற்றியோட நாளை முடிக்க முடியும். படி 1, செயல்முறையை நம்புங்க.
பலர் மினி ஹேபிட்ஸ கேலி செய்வாங்க. என்னோட இலக்கு 2000 வார்த்தைகள் எழுதுறதா இருக்கும்போது தினமும் 50 வார்த்தைகள் எப்படி உதவும்னு அவங்க கேட்பாங்க. ஆனா உண்மை இங்க இருக்கு. நீங்க 50 வார்த்தைகள் மட்டுமே எழுத திட்டமிட்டிருந்தாலும் பெரும்பாலும் அதை விட அதிகமா எழுதுவீங்க. முக்கிய விஷயம் என்னன்னா, நீங்க வந்தீங்க, பெரிய இலக்குகளின் உணர்ச்சி பூர்வமான எடை அல்லது எதிர்ப்பு இல்லாம ஒரு நம்பகமான எழுத்து பழக்கத்தை உருமாக்குறீங்க. நீங்க 50 எழுதுறீங்களோ அல்லது 1000 எழுதுறீங்களோ, நீங்க வெற்றி பெறுறீங்க. இந்த தொடர்ச்சி தான் வேகத்தை உருவாக்குது. படி 7, முழுமையை கைவிடுங்க. அந்த அதிக எதிர்பார்ப்புகளை விட்டுட நேரம் வந்துடுச்சு. மினி ஹேபிட்ஸ் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்குது. நீங்க எப்பவும் அதிகமா செய்யலாம். ஆனா நீங்க குறைந்தபட்சம் செஞ்சா நீங்க குற்ற உணர்ச்சி அடைய மாட்டீங்க. உங்க பழக்கம் ஒரே ஒரு புஷ்அப் மட்டும் தான். நீங்க அதை மட்டும் செஞ்சா கூட நீங்க வெற்றி பெறுறீங்க. அழுத்தம் போனது, அது மகிழ்ச்சி மற்றும் தொடர்ச்சிக்கு கதவை திறக்குது. படி 8, மாற்றத்தை கவனிங்க. இறுதியா உங்க மினி ஹேபிட் தானியங்கியா உணர ஆரம்பிக்கும். அது வெற்றிக்கு ஒரு அடையாளம். உங்க பழக்கம் வேரூன்றி இருக்கிறதுக்கான அறிகுறிகளை கவனிங்க. நீங்க எதிர்ப்பு இல்லாம ஆரம்பிப்பீங்க. அதிகமா யோசிக்காம அதை செய்றீங்க. நீங்க நம்பிக்கையோடவும் ஒருவேளை கொஞ்சம் சலிப்படையவும் உணரலாம். ஏன்னா அது உங்க தினசரி வழக்கத்தின் ஒரு பகுதியாக மாறிடுச்சு. அந்த சலிப்பு ஒரு கெட்ட அடையாளம் இல்ல. உங்க உண்மையான பழக்கத்தை உருவாக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு சிறிய அடி எடுப்பதன் மூலமா உங்க வாழ்க்கை மாறத் தொடங்குது. 8 மினி ஹேபிட்ஸ் விதிகள். முதல் பார்வையில மினி ஹேபிட்ஸ் முறை ரொம்ப எளிமையா தெரியலாம். அதனால எந்த விதிகளும் தேவையில்லைன்னு தோணலாம். மொத்த யோசனையுமே சிறிய படிகளை எடுக்கிறது தானே. ஆனா உண்மை இங்க இருக்கு. உங்க மனசு மாற்றத்தை எதிர்க்கும் போது ரொம்ப சிறிய செயல்கள் கூட சில நேரங்கள்ல கஷ்டமா உணரலாம். அதனால தான் ஸ்டீவன் கைஸ் நீங்க உறுதியா, தொடர்ச்சியா மற்றும் பாதையில இருக்க உதவும் 8 முக்கியமான விதிகளை கோடிட்டு காட்டுறார். விதி 1, ஒருபோதும் சிஸ்டத்தை ஏமாட்டாதீங்க. தினமும் 50 வார்த்தைகள் எழுதுறது உங்க மினி ஹேபிட்னு நீங்க முடிவு செஞ்சா அதுல ஒட்டிக்கோங்க. ரகசியமா 500 எழுதணும்னு மறைவான எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க. அது முழு நோக்கத்தையும் தோற்கடிக்குது. மினி ஹேபிட்ஸ் சிறியதா, அழுத்தமில்லாம அடையக்கூடியதா இருக்கிறதால தான் வேலை செய்யுது. ரொம்ப சீக்கிரமா இலக்க உயர்த்துவது நீங்க தவிர்க்க முயற்சிக்கும் அழுத்தத்தை திருப்பி கொண்டு வரும். விதி 2, எல்லா முன்னேற்றத்தையும் கொண்டாடுங்க. அது எவ்வளவு சிறியதா இருந்தாலும் சரி. ஒரு புஷ்அப் செய்வது வேடிக்கையா இருக்கலாம், குறிப்பா உங்க ஈகோவுக்கு. ஆனா முன்னேற்றம் முன்னேற்றம் தான். நீங்க வந்தீங்கங்கிற சக்தியை குறைச்சு மதிப்பிடாதீங்க. உங்க செயல் எவ்வளவு பெரியதுங்கிறது முக்கியமில்ல, அதை நீங்க செஞ்சீங்களா என்பதுதான் முக்கியம். ஒவ்வொரு இலக்கும் ஒரு சிறிய முதல் படியுடன் தான் தொடங்குது. விதி 3, எப்பொழுதும் உங்களை நீங்களே வெகுமதி அளிங்க. வெகுமதிகள் விருப்பமானது இல்லை, அவை அவசியம். உங்க மினி ஹேபிட்ட முடித்த பிறகு ஒரு வேடிக்கையான வீடியோவை பார்க்கிறது, உங்களுக்கு பிடிச்ச பானத்தை குடிக்கிறது அல்லது உங்க முயற்சியை நீங்களே அங்கீகரிக்கிறது போல உங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கும்போது நீங்க ஒரு நேர்மறையான தொடர்பை உருவாக்குறீங்க. அது நாளைக்கு திரும்பி வரதை எளிதாக்குது. விதி 4, பெரிய படத்தை மனசுல வச்சுக்கோங்க. பயணம் எப்பவும் உற்சாகமா இருக்காது, அது சலிப்படையலாம். இந்த சிறிய படிகள் எங்கேயாவது வழிநடத்துதான்னு நீங்க ஆச்சரியப்படலாம். ஆனா தொடர்ந்து போறவங்களுக்கு தான் வெற்றி வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெற்றியாளர்களுக்கும் விட்டு கொடுப்பவர்களுக்கும் இடையிலான வித்தியாசம் திறமை இல்ல, அது விடாமுயற்சி, பெர்சிஸ்டன்ஸ். முன்னேற்றம் மெதுவா இருக்கிற மாதிரி உணரும்போது கூட உங்க நீண்டகால பார்வையில கவனம் செலுத்துங்க. விதி 5, எதிர்ப்பு உணர்ந்தா அதை இன்னும் சிறியதாக்குங்க. நீங்க எப்பவாவது தயங்குறதா உணர்ந்தா அது இன்னும் சிறியதா போக உங்களுக்கு ஒரு சமிக்கை. ஆம், இன்னும் சிறியது. ஒரு புஷ்அப் இன்னைக்கு கஷ்டமா இருந்தா அதை அரை புஷ்அப்பா மாத்துங்க. 50 வார்த்தைகள் அதிகமா இருந்தா ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டும் எழுதுங்க. அந்த படி சிரிக்கிற அளவுக்கு சிறியதா இருந்தாலும் நகர்ந்து கொண்டே இருப்பதுதான் இலக்கு. விதி 6, அது எவ்வளவு எளிமையாதுன்னு உங்களுக்கு நீங்களே நினைவுபடுத்துங்க. சில நேரங்கள்ல உங்க மூளை அந்த வேலையை மிகைப்படுத்திடும். இந்த வேலைக்கு எனக்கு சக்தி இல்லைன்னு நீங்க நினைக்க ஆரம்பிப்பீங்க. அப்படி நடக்கும்போது ஒரு நிமிஷம் நிறுத்தி உங்களுக்கு நீங்களே நினைவுபடுத்துங்க. இது ஒரு நிமிஷத்துக்கும் குறைவான நேரம்தான். இது செய்யாம இருக்கிறது ரொம்ப முட்டாள்தனம். அதை மறுபரிசீலனை செய்து அதை முடிங்க. விதி 7, சிஸ்டத்தை நம்புங்க. நீங்க மினி ஹேபிட்ஸ சந்தேகத்தோட அணுகுனா அது வேலை செய்யாது. இந்த முறை இந்த சிறிய தொடர்ச்சியான படிகள் உண்மையான மாற்றத்துக்கு வழிவகுக்கும்னு நீங்க நம்பணும். இது உடனடி முடிவுகளை பத்தினது இல்ல, இது சோர்வு இல்லாம தினசரி நகர்வதை பற்றியது. செயல்முறையை நம்புங்க, முன்னேற்றம் வரும்.
விதி 8. முடிவுகள்ல இல்லாம திரும்ப திரும்ப செய்வதில் கவனம் செலுத்துங்க. உங்க மினி ஹேபிட் ரொம்ப சுலபமா உணர்ந்தா இலக்க உயர்த்த உங்களை நீங்களே கட்டாயப்படுத்தாதீங்க. அதுக்கு பதிலா அதை திரும்ப திரும்ப செய்யுங்க. அதிக சவால் வேணுமா? ஒரு கூடுதல் செட், ஒரு கூடுதல் வாக்கியம், ஒரு கூடுதல் ரெப் செய்யுங்க. ஆனா அது ஒரு போனஸாக மட்டுமே இருக்கணும். உங்களை நீங்களே பெரிதாக போக கட்டாயப்படுத்த வேண்டாம். மினி ஹேபிட்ஸின் பலம் கட்டாயப்படுத்துவதில் இல்லை, சுதந்திரத்துல இருக்கு. இந்த 8 விதிகளையும் பின்பற்றுவதன் மூலமா உங்க மினி ஹேபிட்ஸ்க்கு வேரூன்றி வளர சிறந்த வாய்ப்பை நீங்க கொடுக்கிறீங்க. சில நாட்கள் நீங்க பலவீனமாகவோ அல்லது உற்சாகம் இல்லாமலோ உணரலாம். அது இயல்பு. இந்த கொள்கைகளை மறுபரிசீலனை செய்யுங்க. உங்க ஏனை உங்களுக்கு நீங்களே நினைவுபடுத்தி தொடர்ந்து போங்க. சிறிய படிகளை தொடர்ந்து எடுத்து வைப்பது நீங்க கற்பனை செய்ததை விட அதிக தூரம் கொண்டு செல்லும். முடிவுரை: உங்க வாழ்க்கை முழுக்க நீங்க பெரிய இலக்குகளை நோக்கி இருப்பீங்க. இந்த தடவை எல்லாம் வேற மாதிரி இருக்கும்னு நம்பி இருப்பீங்க. ஆனா அந்த கனவுகள் நிறைவேறாத போது உங்களை நீங்களே குறை சொல்றது ஈஸியா இருக்கும். உங்களுக்கு ஒழுக்கமில்லைன்னு அல்லது நீங்க தொடர்ந்து செய்யற அளவுக்கு வலிமையா இல்லைன்னு நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா பிரச்சனை உங்க மன உறுதி இல்லாம உங்க அணுகுமுறையாக இருந்தா என்ன? பெரும்பாலான மக்கள் அதிக எதிர்பார்ப்புகளை நிர்ணயிப்பதன் மூலமாவும் தீவிரமான செயல்களை கட்டாயப்படுத்துவதன் மூலமாவும் தங்கள் வாழ்க்கையை மாற்ற முயற்சி செய்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா, நிரந்தரமான மாற்றம் அழுத்தம் மூலமா நடக்காது. அது தொடர்ச்சி மூலமா நடக்குது. மினி ஹேபிட்ஸ் நமக்கு அந்த இழந்த இணைப்ப கொடுக்குது. மாற்றம் சிரமம் இல்லாம உணர வைக்கும் ஒரு சிஸ்டம். மினி ஹேபிட்ஸ் உங்களை சிறியதா தொடங்க அனுமதிக்குது. தோல்வி கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லாத அளவுக்கு சிறியதா. அழுத்தம் இல்லாம, மோட்டிவேஷன் தேவையில்லாம, அதிகப்படியான எதிர்பார்ப்புகள் இல்லாம நீங்க ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் செய்றீங்க. மெதுவா உங்க பழக்கங்கள் மாறத் தொடங்குது. உங்க மனநிலை மாறுது, உங்க தன்னம்பிக்கை வளருது. மினி ஹேபிட் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு இப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டதால உங்க மாற்றத்தை தொடங்க உங்களுக்கு கருவிகள் இருக்கு. சிறிய படிகள்ல நம்பிக்கை வையுங்க, செயல்முறைய நம்புங்க, மேலும் தினமும் வாங்க. அது ஒரு நிமிஷம் மட்டும் இருந்தாலும் சரி. ஏன்னா உண்மை எளிமையானது. பெரிய மாற்றம் சிறிய தொடர்ச்சியான செயலிலிருந்து தொடங்குது. ஸ்டீவன் கைஸ் எழுதிய மினி ஹேபிட்ஸின் இந்த சுருக்கத்தை கேட்டதற்கு நன்றி. இந்த செய்தி உங்க மனசுல பதிஞ்சா இப்போதே நிறுத்தி அந்த முதல் சிறிய அடியை எடுக்க உங்களை நான் ஊக்குவிக்கிறேன். அது ஒரு புஷ்அப்பா இருக்கலாம், ஒரு வாக்கியமா இருக்கலாம், அல்லது ஒரு பக்கமா இருக்கலாம். ஆனா ஆரம்பிங்க. உங்களால அதை இன்னைக்கு செய்ய முடிஞ்சா நாளைக்கும் செய்ய முடியும். இந்த ஆடியோ புக் சுருக்கம் உங்களுக்கு உதவியா இருந்தா அதிக சக்தி வாய்ந்த கருத்துக்களுக்காக எங்க சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. ஒரு நேரத்துல ஒரு புத்தகம். நீங்க இன்னைக்கு என்ன சிறிய பழக்கத்தை ஆரம்பிக்க போறீங்கன்னு கீழே கருத்து தெரிவிங்க. அடுத்த முறை வரைக்கும் உங்களுக்கு ஒருபோதும் முழுமையா இருக்க வேண்டியதில்லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க தொடர்ந்து போகணும், அவ்வளவுதான். தொடர்ந்து இருங்க, சக்தி பெறுங்க, மேலும் வளர்ந்துட்டே இருங்க.